ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்ததும் வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வானதியை இங்க தனியா வச்சிருக்க முடியாது, ரெண்டு பேர்த்துக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப நிலா சொல்றாங்க, இல்ல அவங்க சின்ன பொண்ணு, அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 18 வயசு முடிஞ்சாதான் மேரேஜே பண்ண முடியும். அதனால நம்ம எடுத்தம் கௌத்தம்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் 4-5 மாதம் இருக்குது, அது வரையும் நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வீட்லையும் யோசிக்கிறாங்க. ஆமாம், நிலா சொல்கிறதும் சரிதானே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகாமல் இங்கே வச்சிருக்க முடியாது, அதனால அதுவரையும் நாங்கள் ஹாஸ்டலில் 2 பேரும் தங்கிக்கிறோம். ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு அவங்க காலேஜ் போட்டோம், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு மட்டும் நாங்கள் இங்கே 2 பேரும் வந்துட்டு போகிறோம். கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணை இங்கே வச்சிருக்க முடியாது. என்னன்னா நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கிறாங்க. உடனே சேரன், இது நல்ல முடிவாக தாப்பா இருக்குது அப்படிங்கிறாப்புல. அப்போ பல்லவன் கேட்குறாரு, அண்ணி அப்போ நீங்கள் எங்களை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், டேய் பல்லவா, என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிற, இங்கே என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாப்புல. தெரியுது அண்ணி, இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தானே உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா பாண்டியனும் வானதியும் ஒன்று சேரணும்னு உனக்கு ஆசை இருக்கா? அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன் ஆகணும். வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துட்டு போகிறோம் தானே சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாப்புல. சரிங்க நீ, நான் எதுவும் சொல்லலை, உங்கள் விருப்பப்படியே நீங்கள் ஹாஸ்டலில் தங்குங்க அப்படிங்கிறாங்க. ஹாஸ்டலில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நானும் வானதியும் அங்கே போய் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எங்கள் கூட எங்களை விட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில தான் கார்த்தியா வீட்டுக்கு வர்றாங்க. கார்த்தியா பார்த்தோம், வாங்க கார்த்தியா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்றாங்க. கார்த்தியாவும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு வானதியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு இருந்த துணிச்சல் அன்னைக்கு இருந்திருந்தா நான் சேரன் மாமாவை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப துணிச்சலான பொண்ணு. ஏன்னா அந்த விஷயத்த நேற்று அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி ரொம்ப துணிச்சலோடு பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இங்கே வந்ததாகவும் கேள்விப்பட்டேன், அதே உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியா. நிலா சொல்கிறாங்க, கார்த்தியா நீங்களும் ஒரு காலத்தில் பயந்து பயந்து தான் இருந்தீங்க, அதுக்கு காரணம் உங்கள் அம்மா அப்பா செத்துருவேன்னு பயமுத்தினால உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியலை. இங்கே இவங்க அம்மா அப்பா அப்படி கிடையாது, நாங்கள் சொல்கிறத கேட்டு இருந்தா இரு இல்லைன்னா போன்ட்டு அவங்க அம்மா அப்பா வானதியவே போய் சொல்லிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இருந்தாலும் நீங்களும் துணிச்சலோடு தான் வந்தீங்க, ஆனால் சேரன்னா தானே உங்கள் கழுத்தில் தாலி கட்ட யோசிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் அந்த இடத்துல பேச முடியலை சேரனால். சரி கார்த்தியா பேசிகிட்டு இருங்க, உனக்கு நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா, உங்கள் கைனால் டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டீ போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க டீ போட போயிடுறாரு. அப்போ பாண்டியை பார்த்து கார்த்தியா கேட்குறாங்க, பாண்டி உங்கள் அண்ணன் மாதிரி என் கழுத்தில் தாலி கட்டாமல் நீங்களும் வானதியை ஏமாத்திராதீங்க. ஏன்னா சேரன் மாமாவை எவ்வளவோ நான் கெஞ்சி என் கழுத்தில் தாலி கட்டுங்க மாமான்னு சொன்னேன், அவர் கட்டவே மாட்டேன்ட்டாரு. அந்த மாதிரி வானதிக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க, வானதியை கல்யாணம் பண்ணிக்கங்க நீங்களாவது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, கண்டிப்பா என்னை நம்பி வந்துட்டா அவளை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. வானதி கேட்குறாங்க கார்த்தியாட்ட, ஆமாம் உங்கள் ஹஸ்பண்டோட தானே வந்திருந்தீங்க, எங்கே அவரை பார்க்கவே முடியலை, ஏன் அவரை கூட்டிகிட்டு வரல நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் சென்னையிலேயே இங்கே யாரையோ முக்கியமான ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு போனார், போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு நல்லா வந்ததுமே தூங்கிட்டாரு. சரி அவரை எழுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தேன், அவர் வர்றதா தான் சொன்னார், நான் தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சரி நாளைக்கு கூட கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கட்டும்னு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னும், இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து காட்டுறாங்க. செல்லில் கார்த்தியாவும் அஸ்வினும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா இருக்குது, அதை காட்டுறாங்க. அந்த போட்டாவை பார்த்துட்டு ஷாக்காகுறாங்க வானதி. என்ன இவரா அப்படின்னவும், என்ன இவராங்கிறீங்க, ஏன் இவரை உங்களுக்கு தெரியுமா, இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல.
எனக்கு இவரை நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாப்புல. என்ன ஒரு மாதிரியா இழுக்கிறீங்க அப்படின்னவும், இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் பார்வையே சரியில்லை, அவர் போட்டோவை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தியா அப்படின்னு மழுப்பி பார்க்குறாங்க வானதி. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஏதோ வந்து மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா கேட்குறாங்க, ஏன் வானதி, இவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. தெரியும் அப்படிங்கிறாப்புல. என்ன தெரியும்? அப்போ தெரியும் தானே, அப்போ சொல்லுங்க, இவரை எங்கே பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கப்புறமா அவங்க தயங்குறாங்க. சொல்லுங்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா ரொம்ப வற்புறுத்துறாங்க. சரி, இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் +2 படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டுடைய அக்கா வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வந்து எப்பயாவது ஒரு சமயம் அவள் அக்காவை பார்க்க நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கோம் காலேஜுக்கு. இந்த போட்டோவில் இருக்கிறவரும் இவங்க அக்காவும் சேர்ந்து நெருங்கி இருக்கிறதெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இவர் யார், உங்கள் அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் அதெல்லாம் எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டா, நானும் கேட்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அக்காவை நான் பார்க்கவே முடியலை. அப்போ நான் கேட்டேன், என்ன உங்கள் அக்காவும் அவரும் அடிக்கடி சந்திச்சுக்கிடுவாங்க, இப்போ உங்கள் அக்காவை ஆளையே பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னேன். என்னன்னு தெரியலை, கொஞ்ச நாள் அவள் யார்கிட்டையுமே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா, வெளியிலையும் வர்றதே கிடையாது. என்னன்னு கேட்டால், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடாத, நீ சின்ன பொண்ணு அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து நான் கேட்குறதில்ல. இருந்தாலும் எனக்கு எதனால இவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க, இப்போ ஏன் வந்து மூட் அவுட் ஆகி வீட்டுக்குள்ளே இருக்கா, அக்கா எங்கேயும் வெளியே போகிறதில்ல அப்படின்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் ஒரு 2 போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து என்னட்ட காட்டினா. நான் அப்போ கேட்டேன், என்ன உங்கள் அக்கா முன்ன மாதிரி இந்த அவரோட வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு தெரியலை, அதை பற்றி பேச வேணாம்ட்டா கேட்டதுக்கு. அதனால எனக்கும் அந்த ஆளை பார்த்தா நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் கண்ணிலையும் தட்டுப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து நின்ன நெருக்கமான போட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தா. அப்போ தான் என்கிட்ட சொன்னா, வானதி, இவரை எங்கேயாவது பார்த்தேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன்னா எங்கள் அக்கா முன்ன மாதிரி யாரோடையும் வீட்டில் கலகலன்னு பேச மாட்டேங்கிறா, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா, இவருக்கும் அவளுக்கும் என்ன உறவு முறைன்னு எனக்கு தெரியலை, அதை வந்து அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிற முடியலை, அதனால இவர்கிட்டையாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து இந்த போட்டோ அவன்கிட்ட கொடுக்குறேன், அதனால் வந்து அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு அப்படின்ட்டு என்னட்ட ஒரு போட்டோவும் அவள் ஒரு போட்டோவும் வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அவர் ஆளையே நாங்கள் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகையில் அவள் வேறு ஊருக்கு காலேஜுக்கு படிக்க போயிட்டா. நான் வந்து சென்னையில் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல, எப்போயாவது ஃபோனில் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. வானதி, நல்லா சொல்லுங்கள், இந்த போட்டோவில் இருக்கிறவர் தானா, நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னும். கண்டிப்பாக அந்த போட்டோவில் இருக்கிறவரை நான் என்னுடைய ஃப்ரெண்டுடைய அக்காவோட எத்தனையோ தடவை சேர்ந்து இருந்ததை நான் பார்த்துருக்கேன். வானதி பேக்கில் ஒரு டைரி இருக்கும், அந்த டைரியில் அந்த போட்டோ வச்சுருப்பாங்க. அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க கார்த்தியாவும் நிலாவும். நிலா ஷாக் ஆகுறது, அந்த போட்டோவில் அஸ்வினும் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்லை, திவ்யாவும். இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியாவுக்கு இப்படி இன்னொரு பொண்ணோட தொடர்பை வச்சுக்கிட்டேன், நம்ம காலத்தில் தாலி கட்டினானா அப்படின்ட்டு அதை நினச்சி அவங்க ரொம்பவே ஷாக்காகி இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஸ்வின் அங்கே வர்றாரு.